பிரபு, கொஞ்சம் கீழே வரீங்களா? முக்கியமான பிரச்சனைலாம் பேசி செட்டில் பண்ண வேண்டியது இருக்கு. அதை முடிச்சுட்டு நீங்க தாலி கட்டலாம். வாங்க. டேய் சிபி, என்னடா பண்ற? அத்தை, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க அத்தை. நம்ம எல்லாரும் மாப்பிள்ள ரொம்ப நல்லவர்னு நினைச்சுதானே அவருக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க பாத்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல தோ பிரபு சார், அவரோட லட்சணம் என்னன்னு தெரியும். வாங்க பிரபு, என்ன யோசிக்கிறீங்க? லிடியா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன மாப்பிள்ள, என்ன பாக்குறீங்க? இவங்களை பார்த்தானே பதட்டமா இருக்கா? அடைச்சி வச்சவ எப்படி தப்பிச்சு வந்தான்னு யோசிக்கிறீங்களா? சிபி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. என்ன பிரபு, நடிக்கிறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை பத்தின மொத்த டீட்டெயிலும் வெளியில வரப்போகுது. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம். தமிழ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இவங்களை எதுக்கு இங்க? வர்ஷினி, நீ கண்மூடித்தனமா ஒருத்தனை நம்பலாம். அவன் தான் வேணும்னு நீ பிடிவாதமா இருக்கலாம். ஆனா எங்களாலலாம் அப்படி கண்ணை மூடிட்டு கையை பிடிச்சு கொடுக்க முடியாது. நான் அதெல்லாம் மீறி எனக்கு பதில் சொல்லாம வர்ஷினி கழுத்துல தாலி கட்டக்கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு இவன் என்ன அடிச்சு டார்ச்சர் பண்ணி நான் வெளியே வரக்கூடாதுன்னு கிட்னாப் பண்ணிட்டான். நான் வெளியே வந்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும்னு என்ன சித்திரவதை பண்ணான். என்னம்மா பேசுற? என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு சம்பந்தம் பேசுனது இன்னைக்கு இல்ல, ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது. இத்தனை நாள் அவனை அடைச்சு வச்சிருந்தாங்களா? ஐயோ அங்கிள், நான் அவனை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண முடியல. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு உண்மையை சொல்ல ரெடியான. ப்ளீஸ் அங்கிள், உடனே கல்யாணத்தை நிறுத்துங்க. நான் ஏமாந்த மாதிரி உங்க பொண்ணும் ஏமாறக்கூடாது. உங்க பொண்ணு வாழ்க்கைய நீங்களே அழிச்சிடாதீங்க. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். என்ன பிரபு, எப்பவுமே பக்கம் பக்கமா பேசுவீங்க, இப்ப என்ன அமைதியா நிக்கிறீங்க? என்ன பதில் சொல்ல முடியலையா? வர்ஷு, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் அவ உனக்கு வேணுமா? சொல்லு வர்ஷு, இவன் கூட வாழணுமா? சொல்லு. சிபி, வர்ஷினி ஒண்ணு முட்டாள் இல்ல. அவ கண்மூடித்தனமா பிரபுவை நம்புறதுக்கு உண்மையை எடுத்து சொன்னா அவளே புரிஞ்சுப்பா. இல்ல வர்ஷினி? என்ன வர்ஷினி, என்ன அமைதியா நிக்கிற? இதோ இந்த புள்ளதான் அவ்வளவு தெளிவா சொல்லுது இல்ல, அப்புறம் என்ன? இதுக்குதான் சொல்றது, முன்ன பின்ன தெரியாதவன லவ் பண்ணி ஏமாற கூடாதுன்னு. ஏற்கனவே இந்த வீட்டுல ஜெயராணின்னு ஒருத்தங்கிட்ட ஏமாந்தா அது பத்தாதா?
இந்த குடும்பத்துக்கு சாபமோ என்னமோ தெரியல. இப்ப மறுபடியும் நீ ஏமாற பாத்திருக்க. நல்ல வேளை அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்திருக்காரு. டேய் ராஸ்கல், இன்னும் என்னடா நின்னுகிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா மண்டபத்தை விட்டு வெளியே போ. கொன்னு போட்டுருவேன் இல்லனா. போடா. என்ன பிரபு, மனசுல ரொம்ப புத்திசாலி நினைப்போ இவ்ளோ சீப்பாலா நடந்துட்டு இருக்க? ஜனமா, இவ சொல்றதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? ஒரு பொண்ணு கண்ணுல கண்ணீரோட வந்து நின்னு என்ன சொன்னாலும் உண்மையாயிடுமா? அவ பொய் சொல்றா. தெரியும் உன்னை பத்தி. இப்போ நாங்க சொல்றதெல்லாம் உண்மை நான் தலையாட்ட போற, பொய்யிட்டு தான் சொல்ல போற. ஆனா இதுக்கு மேலே நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நாங்க தயாரா இல்ல. அதான் நாங்க நீ லிடியா கூட ஊரை சுத்துறத நானும் ஜனாமாவும் நேர்லயே பாத்துருக்கோமே. தமிழ், உங்களுக்கு என் மேல என்ன கோவம்னு எனக்கு தெரியல. ஏன் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு துடிக்கிறீங்கன்னு சத்தியமா எனக்கு புரியல. நீங்க சொல்றதுல பாதி உண்மை, ஆனா பாதி பொய். தூரத்துல இருந்து பார்க்கும்போது எல்லாமே தப்பா தானே தெரியும். தமிழ், இவன் என்ன காதலிச்சது உண்மை, ஆனா நான் இவளை லவ் பண்ணல. நாங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். எப்ப நான் வர்ஷினியை லவ் பண்றேன்னு இவகிட்ட சொன்னனோ அப்பத்துல இருந்து டார்ச்சர். நீ என்னதான் லவ் பண்ணணும், என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தா. அதையும் மீறி நீ வர்ஷினியை கல்யாணம் பண்ணனா கல்யாண மண்டபத்துக்கே வந்து கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு சொன்னா அழுது டிராமா பண்ணுவேன்னு சொன்னா. சொன்ன மாதிரியே இப்ப செஞ்சுட்டு இருக்கா. இப்ப அவ சொன்னாலே கடத்தல் அது இதுன்னு, அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவ பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான் தமிழ், பணம். நான் வசதியான வீட்டு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்ல, அதனால தான் என்ன பணத்தை செட்டில் பண்ண சொல்லி பிளாக்மெயில் பண்ணான். ஆனா நான் எதுக்குமே அசையல.